கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த சத்தம் பத்தாது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு மேல் அறியப்பனூர் அந்தோணியார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, என்ன வெயில் அடித்தாலும், என்ன மழை பெஞ்சாலும், என்ன இடி இடித்தாலும் முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா எங்கே வரணும்? அந்தோணியார்கிட்ட வரோம். ஏன் வரோம்? எதற்காக வருகிறோம்? நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய ஆராதனையை தொடர்ந்து அடுத்த ஒரு வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகிறோம். இந்த கஷ்டத்தை குறித்து, துன்பத்தை குறித்து, நோயை குறித்து, இன்னைக்கு எதிர்பாராத சூழ்நிலைகளை குறித்து நாம் எல்லாரும் சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவர் எதை குறித்தும் கவலைப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உபத்திரவமே யாரு? இன்னைக்கு உபத்திரவமே யாரு? யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இல்லையா? நான் தானா? ஓ, ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் புனிதையா இருக்கணுமே. இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் யாரு? கடவுளா? கடவுளா? வீட்டுக்காரரா? மனைவியா? பிள்ளைகளா? யாரு காரணம்? நம்ம பிரச்சனைக்கு யாரு காரணம்? நாம் தான் காரணம். கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? நம்ம அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரச்சனையே நாம தான். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில இன்னைக்கு எந்த உபத்திரவமும் நம்மை நெருங்கி வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு அந்தோணியாருக்கு இந்த வசனம் பொருந்தும். இன்னைக்கு முதல் வாசகத்துல இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு எல்லாரும் அவரை, அந்த முடியப்பரை அடிப்பதற்கு, அப்படியே கல்லறிந்து கொள்வதற்கு அவங்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. ஆனால் அவர் எதை குறித்தும் பயப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் உங்களை அழிப்பதற்கு, உங்களை நெருக்குவதற்கு, உங்களை தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்கும். ஆனா நீங்களே அப்படி இருக்கணும். அந்த முடியப்பரை போல, அந்தோணியாரை போல, இயேசு ஆண்டவரை போல எதை குறித்தும் அஞ்சவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்திலே வாசிக்கிறோம். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. ஹல்லேலூயா. எனவே நாங்கள் அடி மேல அடி அடிச்சாலும், பிரச்சனை மேல பிரச்சனை வந்தாலும், இனிமேல் நீங்க அந்தோணியார் கோயிலுக்கு வருகின்ற அந்தோணியாருடைய பக்தர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனம் தளர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டோம். சோர்ந்து. எத்தனை நாள் உப்புமா போட்டாலும் வீட்டில், எத்தனை நாள் பழைய சோறை கொடுத்தாலும் நீங்க குடிடி பார்த்துக்கலாம். எத்தனை நாள் இன்னைக்கு அதே சாம்பார் கிடைச்சாலும், அதே சாப்பாடு கிடைச்சாலும் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. ஒரு நாள் என்ன கிடைக்கும்? பிரியாணி கிடைக்குமா? பரவாயில்ல. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், பிரியமானவர்களே, ஒரு முறை கணவனும் மனைவியும் பைக்கில் போயிட்டு இருக்கிறான். இப்போல்லாம் பைக்கில் போனாலே யாரு தொல்லை? போலீஸ் தொல்லை. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க? நிப்பாட்டி, ஏன் ஹெல்மெட் போடலை, ஏன் ஹெல்மெட் போடலை, லைசன்ஸ் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, எதையாவது கேட்டு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பான்.
ஒரு முறை புருஷனும் பொண்டாட்டியும் பைக்கில் போகிறாங்க. எல்லா பைக்கையும் நிப்பாட்டுறான். ஆனால் இவங்க போன பைக்கை நிப்பாட்டல. ஆனால் அவங்க ஹெல்மெட்டும் போடலை, வண்டிக்கு ஆர்சி புக் இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த 2 பேர் புருஷன் பொண்டாட்டி போகிற வண்டியை அந்த போலீஸ்காரன் நிப்பாட்டவே இல்லை. வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆச்சரியம், ஏங்க எல்லா வண்டியும் நிப்பாட்டுறான் அந்த போலீஸ்காரன், ஆனால் நம்ம வண்டியை மட்டும் நிப்பாட்டல, ஏங்க என்னங்க ஆச்சு? உடனே இந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், ஏற்கனவே அவன் பிரச்சனையை தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான், இதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை தேவையா, அதனால தான் அந்த போலீஸ்காரன் நம்மளை விட்டுட்டான் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? எங்க போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வீடு. அவர் பாரு சிரிக்கிறாரு பாருங்க, ஐயோ எங்க வீட்டுக்கு வந்து பாருங்களேன் ஃபாதர், எங்க வீட்டில் இல்லாத பிரச்சனையா? நல்ல காலம் அப்பயே ஒரு சாமியார் சொன்னார், நீ சாமியாரா போயிருந்தா ஐயோ நான் ஓடி வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் ஃபாதர், ஆனா என் வீட்டில். ஆனா நீங்க சாமியார் ஆகி பாருங்க, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சாமியாருக்கு என்ன பிரச்சனை. மணி அடிச்சா நீங்க தான் போடுறீங்களா? இன்னைக்கு மல்லாந்தா தூக்கம். இன்னைக்கு எங்க தூக்கம் வருது? இன்னைக்கு தூக்கமே வராது. பிரியமானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை. இன்னைக்கு பிரதம மந்திரியா இருந்தாலும் பிரச்சனை, அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியா இருந்தாலும் பிரச்சனை, ஏன் திருத்தந்தையாக மாறிவிட்டாலும் பிரச்சனை தான். பிரியமானவர்களே, இதிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அடுத்த வசனம் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல 17வது வசனம், நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு வர பிரச்சனை எல்லாம் எப்படிப்பட்டதா? அது எளிதில் தாங்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். அவை எவ்வளவு காலம் நீடிக்குமா? சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு நோய் வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு போராட்டம் வருதுன்னு வச்சிங்களேன், அது எதற்காக? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை, மிகப்பெரிய ஒரு மகிமையை அவர் செய்ய போகிறார். இன்னைக்கு அந்தோனியாருடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கு, ஏராளமான துன்பங்கள் வந்துச்சு. ஆனால் அந்தோனியா எதை பார்த்தும் எதை கண்டும் அவர் மனம் சோர்ந்து போகவில்லை, அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. எனவே பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர் கோடி அற்புதர், அவருக்கு வராத பிரச்சனை கிடையாது. தினம்தோறும் ஆயிரம் தொல்லைகள், ஆயிரம் பிரச்சனைகள். ஆனால் அவருடைய கண்கள் எங்க இருந்துச்சு? இயேசுவின் மீது இருந்துச்சு. அவருடைய கண்கள் பிரச்சனையின் மேல அல்ல, துன்பத்தின் மீது அல்ல, போராட்டத்தின் மீது அல்ல. அந்தோனியாருடைய கண்கள் யார் மீது இருந்துச்சு? அந்த இயேசுவின் மீது இருந்துச்சு. அதே போல நீங்களும் நானும் உங்கள் கண்களை நீங்கள் பிரச்சனையின் மேல கண்ணை வச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். உங்க ஒரு நோய் வந்து விட்டது, அந்த நோயை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நோய் உங்களை சாகடித்து விடும். உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு எதிரி, ஒரு வழக்கு, ஒரு தீமை, அந்த தீமையை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த தீமை உங்களை விழுங்கிவிடும். ஆனால் இந்த தீமையை குறித்தோ, நோயை குறித்தோ, துன்பத்தை குறித்தோ இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களாம் வந்திருக்கிறான். நீங்க எக்ஸாம் மேல கண்ணு வச்சிங்க, நீ ஃபெயிலியர். நீ எக்ஸாம் மேல கண்ணை வைக்க கூடாது. உங்க கண்கள் யாரு மேல இருக்கணும்? இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்கிற போது உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் மாறும். எனவே தான் அபிஷேக பாடல் பாடுகிறோம். உம்மழகான கண்கள் என்னை. இன்னைக்கு உங்க கண்கள் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கிற போது முடிந்ததென்று நினைத்த நாள். ஆகனால எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் நீங்க பாடும் போதே, சாமி எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க சாமி, என் வீட்டுக்காரன் டெய்லி சாயந்தரம் குடிச்சிட்டு வந்து சாயந்தரம் வந்தோடனே டேய்
என்ன பண்றான்? அடிக்கிறான் சாமி, உதைக்கிறான் சாமி, மிதிக்கிறான் சாமி. என்ன பண்றது சாமி? என்ன பண்றது? அவனை பார்த்து நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எவ்வளோயா குடிச்ச? கோட்டரை குடிச்சியா? வாயா, அவரை கூட்டிட்டு போய் நீங்க ஆஃப் வாங்கி குடிங்களேன். இன்னைக்கு முடிச்சு போயிட்ட கதை. அதனால இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நான் ஏலாக்குறிச்சிக்கு போயிருந்தப்போ ஒரு அம்மா நல்லா குடிச்சிட்டு வந்துச்சு. ஏம்மா நீலாம் பொம்பளையா? நீலாம் ஒரு பொம்பளையா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிறிய? ஏன் சாமி, நான் குடிச்சாதான் குடிகாரியா? என் புருஷனை திருத்துறதுக்கு ஒரே வழி என்னது? அதனால இன்னைக்கு மேல்நாரை இப்போ ஒரு சாமியாரையே சொல்லிவிட்டாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு போய் டாஸ்மார்க்கில் போய் நிற்காதீங்க. எது நல்லதை சொல்லணும் அதை கேட்க மாட்டீங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற ஏன் தெரியுமா? இந்த குடிவரித்தனங்கள். பல பிள்ளைகள் வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இன்னைக்கு போதை, கஞ்சா, இன்னைக்கு இந்த இன்டர்நெட், இந்த மாய உலகம், இந்த ஆபாச காட்சிகள் மனிதர்களை, பிள்ளைகளை வீணடித்து கொண்டிருக்கிற இதிலிருந்து நீங்களாம் மேலே வரணும்னா, இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் தளரக்கூடாது. அந்தோணியாரை போல மனம் தளராமல் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து, உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வைத்து, உங்கள் பிரச்சனைகள் மேல் உங்கள் கண்களை அல்ல, இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சோர்ந்து போகாமல் நீங்கள் அந்த ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க. அவரோடு நீங்கள் இணைந்து செபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வை மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். எவ்வளவு காலம்? சிறிது காலம்தான் இந்த துன்பம். அதை தாண்டி நீங்கள் போவீர்கள். எனக்கு அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த மே மாதத்தில் நீங்கள் துன்பத்தோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் மீது உங்கள் கண்களை அல்ல, இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? உங்க வாழ்க்கையில் இருக்க துன்ப போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். கண்களை மூடி உங்க முன்னாடி ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள். உங்க கண்ணு முன்னாடி பிரச்சனை அல்ல, இயேசுவின் முகத்தை பார்த்து ஏதோ அந்த தெய்வத்தை நோக்கி உங்க போராட்டத்தை, உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே எல்லாரும் சேர்ந்து முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சேர்ந்து பாடுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. மகளே, நீ முடிந்து விட்டாய் அல்ல, உனக்கு புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. பாடி ஜெபிப்போம். யாரும் அறியாத மகளே, உன் பிரச்சனையிலிருந்து, உன் நோயிலிருந்து, உனக்கு வரக்கூடிய தீமையிலிருந்து என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உனக்கு விடுதலை தருகிறார், வெற்றியை தருகிறார். அழகான கண்கள் என்னை அவரை பாருங்கள், அவரது முகத்தை பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியால் மிளர்வீர்கள். உங்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது. எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே, இயேசுவே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் சிறிது கால துன்பங்கள் தான் ஆண்டவரே. சிறிது கால துன்பங்களுக்கு பிறகு ஏதோ மகிமையை, மாட்சிமையை கொடுக்கிற ஒரே தெய்வம் நீரே. இந்த அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மேல ஏதோ கண்கள் ஒருபோதும் செல்லாமல் ஆண்டவரே, உம்மையே காண வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாக ஆண்டவரே, எங்களுடைய கண்களை ஆண்டவரே, நாங்கள் ஈடு இணையில்லாத இயேசு கிறிஸ்துவின் ஏதோ அந்த முகத்தின் மீது நாங்கள் கண்களை பதிய வைக்கிறோம். இயேசுவே, உங்கள் ஈடு இணையில்லாத நாமத்தில் எங்கள் பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து நீரே எங்களுக்கு விடுதலையை தந்து நாங்கள் மகிமையை, மாட்சியுமே காணும்படியா இயேசுவே, உமது ஈடு இணையில்லாத நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். எங்கள் ஜீவனுள்ள
நல்ல பிதாவே, ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். 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 கரம் உயர்த்தி சொல்லுங்க. இனிமேல் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் என் துன்பங்கள், என் துன்பங்கள், என் போராட்டங்கள் என் போராட்டங்கள் நீங்கிவிடும். நீங்கிவிடும். நான் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறப்பேன். புதிதாக பிறப்பேன். புது மனுஷனாய் வாழ்வேன். புது மனுஷனாய் வாழ்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு நம்மையே நாம் காணிக்கையாக்குவோம். காணிக்கை பாடலோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குவோம்.